ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் திருவிழா. ஸோ திருவிழா வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் எங்கள் ஊரில் திருவிழா தான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. பட் நான் வந்து ஒரு நாள் தான் திருவிழா வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னால். என்னால் வந்து ஒரே நாள் தான் திருவிழா பார்க்க போக முடிஞ்சிச்சு. ஸோ ரிஷப் வந்து வீட்டில் இருக்கான். அவனை வந்து பார்த்துக்கிறது வந்து அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் நைட்டு வந்து கிளம்புனேன். அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இருக்குது, பத்ரகாளி அம்மன் கோயில். நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். கீழே வந்து நான் பூஜை சாமான் வாங்கிட்டு இருக்கேன் கடையில். ஸோ அதான் எங்கள் வீடு, மொட்டை மாடியில் இருக்கு இல்லையா, ஸோ அதான் எங்கள் வீடு. இதான் எங்கள் தெரு. இங்கேருந்து தான் கோயிலுக்கு கிளம்பணும். ஊதுபத்தி ஒன்று. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ரிஷப் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவங்க டேடி கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க அடிக்கடி, நான் வந்து நல்லா சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரிஷப்பும் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பாவை, ஃபோனும் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலில் வந்து செம்ம கூட்டம். ஸோ நான் வந்து ஊதுபத்தி, சூடம், அதுக்கப்புறம் 2 நெய்விளக்கு ஏற்றினேன். இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிக்கலாம். இது வந்து புது கோயில். ஸோ இப்போ வந்து பெயிண்ட் அடித்து சாமிலாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சாமி வந்து நல்லா கும்பிட்டேன். அதுக்கப்புறம் திருநூறும் குங்குமம் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்தேன், ஏன்னா ரிஷப்க்கு வந்து அப்பப்போ வச்சு விடலான்னு சொல்லிட்டு. நான் வந்து திருநூறு வந்து பர்ஸில் வந்து எப்போயுமே வச்சுக்குவேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸு. வெளியில் நான் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சிச்சு, அதுக்காக வந்து மசால் பூரி வந்து சாப்பிட்டேன். ₹100 மட்டும்தான் கொண்டு போனேன், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கடைலாம் கிடையாது, ஒரு 2-3 கடை தான் இருந்துச்சு. பட் ஷாப்பிங் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ ₹100 வந்து மசால் பூரியும், அதுக்கப்புறம் கோல்கப்பா, அதுக்கப்புறம் ஒரு ₹20 ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து காவடி எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க லேடிஸ்லாம். ஸோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி சக்தி வாங்க நாயனாரெல்லாம் குடி அடிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.